ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை அரை சேர்த்துட்டு லைட்டாக கிளறிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயமை நீளமாக கட் பண்ணி தனித்தனியாக வர மாதிரி இப்படி உதிர்த்து ஊற்றுட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க. ஒரு அரை தக்காளி பழத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், ஒரு அரை தக்காளி பழத்தை சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதோட சேர்த்துருங்க. வெங்காயம் லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கணும். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. காளானை இப்படி 2 கட் பண்ணி சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலாவோட காளான் மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து கிளறிக்கோங்க. அடுத்து காளான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. அது வேகிற கேப்பில் ஒரு மிக்சியில் தேங்காய், கொஞ்சம் கசகசா, மிளகு, 4 பொட்டுக்கடலை, 4 முந்திரி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. காளான் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றி கொதி வந்ததும் கருவேப்பிலை ஒரு 5-6 சேர்த்துட்டு தேங்காய் ஓரத்தில் இது மாதிரி வந்த உடனே மல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மஷ்ரூம் கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.